இடங்கொள் சமயத்தையெல்லாம் எடுத்து களைவன போலே தடங்கடற்பள்ளிப் பெருமான் தன்னுடை பூதங்களேயாய் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே என்று பாடுகிறார். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த வஸ்துக்கள் எல்லாம் குறைவாகவும் உபயோகமற்ற வஸ்துக்கள் எல்லாம் அதிகமாகவும் விளைவதுதான் இயல்பு. சுவாமி வேதாந்த தேசிகனும் தன்னுடைய சங்கல்ப சூரியோதத்திலே சர்வதः கரவீராதீன் சுதே சாகர மேகலா மிருத சஞ்சீவினியற்ற மிருக்கியமான தசாம் கதா என்று அருளி செய்கிறார். பூமியிலே விஷச்செடிகளான அலரி முதலானவை எல்லா இடங்களிலும் மிகை மிகையாக விளைகின்றன. ஆனால் மிருத சஞ்சீவினி போன்ற உயிரை மீட்கும் ஔஷதிகள் மாருதி போல்வோர் பாடுபட்டு தேடிப்பிடித்து கொணர வேணும்படி மிக அரியதாக இருக்கின்றன என்பதுதான் அதன் பொருள். அதே போல இவ்வுலகில் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத பாஹ்ய மதங்கள் மற்றும் வேதத்துக்கு தப்பான அர்த்தம் கூறும் குதுஷ்டி மதங்கள் என சொல்லப்படுகிற தீய மதங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எளிதில் காணப்படும். ஆஸ்திக மதம், வைதிக மதம் என்று உண்மையிலே சிறப்பித்து கூறப்படுகிற ஸ்ரீ வைஷ்ணவம் போன்ற மதம் காண்பதற்கு மிக அரியதாயிருக்கும். சரி, கீழ்பாசுரங்களிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் உள்ளனர் என்று ஆழ்வார் கூறினாரே. ஆனால் அப்படிப்பட்டவர்களை காண்பதே அரிது என்பது போல ஆழ்வார் இங்கு கூறுகிறாரே எனில் அப்படி அர்த்தம் இல்லை. துர்போதனை செய்பவர்கள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு எளிதில் தென்படும்படி, அதாவது நம்மை கவரும்படி நிறைந்து இருப்பார்கள். ஆனால் உண்மையான மதபோதனை செய்பவர்கள், அதாவது வேதத்தில் உள்ளதை உள்ளபடி கூறும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் இந்த கலியுகத்தின் தன்மையால் நம்மால் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி அரியதாய்தான் இருப்பார்கள் என்கிறார். இப்படியுள்ள ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீகாமணிகள் காண்பதற்கு இனிய அழகிய லட்சணங்களில் குறைவின்றி பளபளவென விளங்கும்படியை கண்டால், அதாவது திருமண், துளசி மாலை முதலிய வெளி லட்சணங்களும் ஞானம், வைராகியம் முதலிய உள்ளட்சணங்களும் தரித்திருப்பதை கண்டால் கண்ட அந்த காட்சியிலேயே அந்த அவைதிக மதங்கள் அவிந்து போகாதோ? அதாவது அவர்களை கண்ட மாத்திரத்திலேயே அந்த தீய மதங்கள் எல்லாம் ஓடிவிடாதோ என்கிறார். எரிகிற விளக்கு ஒன்று வந்தவுடன் இருள் தானாகவே விலகி போவதை போல ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் அமைந்திருப்பதை கண்டவுடனேயே அவலட்சண மதங்கள் எல்லாம் அவிந்து போக தடை உண்டோ என்கிறார். இப்படி பயிர்கள் அழியும்படி களைகள் மூடி வளர்வது போல சாத்விகமான வைதிக மதத்திற்கு சுருக்கம் ஏற்படும்படியாக அனைத்து இடங்களிலும் படர்ந்து வருவதாகிய வேதத்திற்கு புறம்பான துஷ்ட மதங்கள் அனைத்தையும் வேருடன் அறுப்பவர்கள் போல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட்டம் கூட்டமாக எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் என்கிறார். அதாவது மற்றவர்களை அழிக்க வேணும் என்ற எண்ணம் பரம சாத்வீகர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வரவே வராது. ஆனால் நெல் செய்ய புல் தேயுமா போலே, அதாவது நெற்பயிரை ஓங்கி வளர பண்ணும்போது புல் போன்ற களைகள் அனைத்தும் தாமாகவே தேய்ந்து காணாமல் போய்விடும். அதுபோல வைதிக மதம், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவம் ஆழமாக ஊன்ற மற்ற தீய மதங்கள் எல்லாம், அதாவது பாஹ்ய குதுஷ்டிகள் எல்லாம் தாமாகவே மாய்ந்து போகும் என்கிறார். இப்படி பரம சாத்விகர்களான ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் மற்ற மதங்களை கண்டிக்க முற்படும் போது அதை யாரையும் புண்படுத்தாத விதத்திலே பிறர்களது அர்த்தங்களையும் ஆச்சாரங்களையும் முதலில் அழகாக எடுத்துச் சொல்லி அது வேத வாக்கியங்களோடு எந்த இடத்திலே முரண்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டி அதன் மூலம் புரிய வைப்பார்கள். இப்படிப்பட்ட மகா ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது திருவாய்மொழியிலே தாளும் தோளும் முடிகளும் பரப்பி என்று கூறியதற்கேற்ப திருக்கண்கள் வளர்வதற்கு ஏற்றபடியான நீண்ட பரப்பை கொண்ட திருப்பார்கடலிலே சமுத்திர சாயியான அந்த எம்பெருமான் திருக்கண்கள் வளர்ந்தருளும் அழகை எண்ணியபடி பெரிய திருவந்தாதியிலே பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று அதிலேயே ஈடுபட்டபடி உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கண்டேன் சீதையை என்ற சுப செய்தியோடு சமுத்திரத்தை தாண்டி திரும்பி வந்த அந்த ஹனுமனின் பராக்கிரமத்தை கண்ட வானரங்கள் தங்களுக்கு இஷ்டமான மரங்களிலெல்லாம் ஏறி பழங்களை புஜித்தது போல தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அனைத்து விதமான செயல்களையும் செய்யலாம்படி உள்ள இந்த பூமியிலே ஒவ்வொரு இடத்திலும் நிறைந்து பரவிக்கொண்டு பகவத் அனுபவம் காரணமாக பிறந்த மகிழ்வால் ஒரு சிலர் பூமியில் படுத்துக்கொண்டும், ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டும், ஒரு சிலர் நின்று கொண்டும் பல பல கீதங்களை பாடிக்கொண்டே நடந்து கொண்டும் எங்கும் சஞ்சரித்து மகிழ்ச்சியின் காரணமாக கால்கள் தரையில் படாதபடி கூத்தாடி கொண்டு இப்படி ஆடியும் பாடியும் பலவும் செய்து கொண்டு பாகவதர்கள் எங்கும் கழித்து திரிந்தபடி இருக்கின்றனர் என்று அருளி செய்கிறார். பாகவதர்கள் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றையும் இப்படி ஆழ்வார் வருணிப்பதை காணும்போது எப்படி உள்ளது என்றால், சுவாமி ராமானுஜர் நிற்பதையும் நடப்பதையும் சயனிப்பதையும் போன்ற பலவற்றையும் நம் போல்வோர் கொண்டாடுவது போல உள்ளது. மேலும் சுவாமி ஆளவந்தாருடைய நடை அழகை அன்று ஒரு அரசன் கொண்டாடினானே, அது போலவும் உள்ளது என்று சுவாமி நஞ்சியர் அருளி செய்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.